என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பெருமை என்பது ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கு யார் புத்தி சொன்னாலும் அவங்களுக்கு எந்த வகையிலும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நேரம் போயிடுவாங்க. இதை நம்ம பல இடங்களில் பார்க்க முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை என்பது தலை தூக்க ஆரம்பித்து விட்டாலே அவனுக்கு எத்தனையோ பேர் புத்தி சொல்லுவாங்க. இப்படி நடக்காதே, இப்படி பேசாத, இப்படி பண்ணாதன்னு சொல்லிலாம் புத்தி சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அது கொஞ்சம் கூட அவர்களுக்குள் உணர்வை கொண்டு வராது. பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில், நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோடே யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானே என்று சொல்லச் சொன்னான். யோவாஸ் என்கிற இஸ்ரவேலின் ராஜா கர்வம் பிடித்த யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு புத்தி சொல்லுகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்க முடியும். நீ ஏதோமியரிடத்தில் யுத்தம் செய்து ஜெயித்துட்ட, அதனால் பெருமைப்பட்டு கொண்டு என்ன யுத்தத்துக்கு வான்னு சொல்லி அழைக்கிற, நீயே விழப்போதே, யூதாவை விழப்போது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்திமதியை சொல்லுகிறான். ஆனால் அமத்சியா எனப்படுகிற அந்த ராஜா அதற்கு செவி கொடுத்தானா? இல்லை. கர்வம் கொண்டு யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தான். முடிவில் என்னவாய் மாறினது? அவனும் விழுந்து போக ஒட்டுமொத்த யூதாவும் விழுந்து போனது. பாருங்கள், அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, உனக்குள்ள பெருமை இருக்கும்பொழுது உன் பெற்றோர்கள் உனக்கு சொல்லுகிற அருமையான புத்திமதிகள் கூட உனக்கு நிச்சயமாக கசப்பாக தான் காணப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் நோடு கூட இடைபடுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் பெருமை என்பதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுத்து விடாதிருங்கள். ஏனென்றால் அந்த பெருமை உங்களுக்குள் இருக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மற்றவர்கள் மூலமாய் உணர்த்தி காட்டினாலும் உணர்வற்ற ஒரு கடினமான ஒரு நிலைக்கு நேராய் நீங்கள் கடந்து போக ஆரம்பித்து விடுவீர்கள். அது முடிவில் எதற்கு நேராய் நடத்த ஆரம்பிக்கும்? மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு நேராய் நடத்த ஆரம்பிக்கும். பாருங்கள், தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கூட செவி கொடுக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் அங்கு மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.